ஏய் நான் தான் போய் சொன்னலடி, நாம ஒண்ணு நினைச்சா அப்பா ஒண்ணு நினைப்பாருன்னு பாரு. சம்பந்தி என்ன இதெல்லாம்? இது வந்து ஏசி, இது வந்து பாத்தீங்கன்னா டிவி, இது வந்து வாஷிங் மிஷின், அது ஃபேன், அத பேர் போட்டுருந்தே. உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் இங்க எதுக்கு வந்திருக்கு? என்ன ஞாபகம் வந்துருச்சா? வந்துருச்சு. நான் கங்கா கல்யாணத்துக்கு ஒன்றும் பெருசா செய்யவே இல்லைங்களா, அதான் பெருசா ஒரு தொகை வந்துச்சு, அதான் பெருசா எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். அதெல்லாம் ஓகே, ஆனா எல்லாம் ரெண்டு ரெண்டா வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு பொண்ணு தானே? அதான் சம்பந்தி, ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ, நாங்க வாங்கிட்டேன். ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீயா? நல்ல ஆஃபரா இருக்கே. அந்த கடை ஊத்திக்க. ஐயோ, டேய் சொல்லுங்கடா. சரிங்க சார். சிவசனா, சாரிண்ணா, டிராஃபிக்ண்ணா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டேய் போய் செக் பண்ணுங்கடா. சரிங்க சார். அண்ணா மொத்தம் 4.5 லட்சம், 50,000 கழிச்சது போக மீதி 4 லட்சம் பிடிங்க. டேய் பொருளெல்லாம் வண்டியில ஏத்துங்க. டேய் நில்றா தம்பி, வாங்க இங்க வா. வாங்க வா. என்ன வா. என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணா சிவசேனா, சார் இப்படி கேக்குறாரு. சார்கிட்ட எதுவும் சொல்லையா நீங்க? அவர் சொல்ல மாட்டாருப்பா, நீ சொல்லு. அது ஒண்ணும் இல்ல சார், இந்த பொருட்கள் எல்லாம் ஓனி யூஸுக்கு வாங்கின மாதிரி கடைக்கு போய் இஎம்ஐல பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து எங்க கிட்ட சேல்ஸ் பண்ணிடுவாங்க. ஓ, அதுக்கப்புறம் சார் நாங்க பொருளை எடுத்துக்கிட்டு டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு கையில பணத்தை கொடுத்துருவோம். ஓஹோ, இப்படி ஒரு திருட்டு வேலை இருக்கா? இருக்கிற பொருட்களோட மொத்த மதிப்பு 4.5 லட்சம் ரூபாய் சார். நாங்க 50,000 ரூபாய் எடுத்துட்டு மிச்சம் 4 லட்சம் ரூபாவை அண்ணன் கிட்ட கொடுத்துட்டோம். நீங்க தான் பாத்தீங்களா சார்? சிவசேனன் தான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுப்பார் சார். பொருட்களோட அமௌண்ட்டை பொறுத்து அவருக்கு தனியா கமிஷன் கொடுத்துருவோம் சார். ஏய் பொருளை சீக்கிரம் நிறுத்துங்க.